ஒரு பெரிய லெவல் கம்பெனி இருக்குது, அதில் 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஏஐ உள்ளே வருது. இங்கே 90,000 பேருக்கு வேலை போகுது. 10,000 பேர் இருக்காங்க. ஸோ ஏஐயும் இந்த 10,000 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. வெளியில் போன இந்த 90,000 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கையில் காசு இருக்காது. அப்போது இந்த ஏஐ தொழில்நுட்பம் உள்ளே வந்து என்னதான் வேலை செஞ்சாலும் அதை வாங்குறதுக்கு மனிதர்கள் கையில் காசு இருந்தால் மட்டும்தான். அதில் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க கையில் எக்கச்சக்கமாக காசு புழங்குறதுனால தான் இந்த ஆடம்பரமான பொருட்களோட விலை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப உச்சபட்சமாக இருக்குது. பொருட்களும் அதிகபட்சமாக விற்பனையாக ஆகுது. அப்படிங்கிற அந்த கான்செப்டில் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இவங்க என்ன தயார் பண்ணாலும் யார் வாங்க போகிறா இப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதான் தொழில்நுட்பம் எவ்வளவு பெருசு பெருசாக வந்தாலும் அதை வாங்குறதுக்கு எப்பயுமே ஆட்கள் குறையாமல் இருப்பாங்க. ஏன்னா அது வயிற்றுக்கு உள்ளது. அதனால ஸோ விவசாயத்தை மட்டும் எந்த ஒரு சூழல்லையும் கைவிட்டுடாதீங்க. ஒரு காலத்தில் விவசாயம் மட்டும்தான் பெரிய அளவில் வரப்போகுது. எதிர்காலத்தில் நம்பர் 1 பிஸ்னஸ் விவசாயம் தான். தயவு செய்து விவசாயிகள் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மட்டும் கஷ்ட காலத்தை அனுபவிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களில் நம்பர் 1 இருப்பீங்க. ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் எதை வாங்குறாங்களோ இல்லையா, சாப்பாட்டுக்கு சோத்துக்கு அரிசியை வாங்கி ஆகணும். உளுந்து, எள்ளு, கடலை, இப்படி எல்லா வகையான தானியங்கள் இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு மக்கள் நம்ம கிட்ட தான் வந்து நிற்கணும். ஸோ விவசாயிகள் ரொம்ப தன்னம்பிக்கையோட உங்களுடைய விவசாயத்தை கையில் எடுத்து ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அதுதான் எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட தெரிவித்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.